சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவும். குறிப்பாக உதயநிதியின் ஆட்டம் முடிந்தது என்பதற்கேற்ப தகவல்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் கடுமையான கோபத்திலும் இருக்கிறார்கள். 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுக தனித்தே வெற்றியடையும் என்பதையும் திமுகவிற்கு ஆதரவாகவே பேசியிருந்தார் உதயநிதி அவர்கள். ஆனால் தற்பொழுது தாவேக, அதிமுக, பாஜக என்று ஒரே கட்சியாக கூட்டணி அமைத்துவிட்டால் நிச்சயம் உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிடும். ஆனால் ஏற்கனவே தமிழக மக்கள் திமுகவின் மீது நம்பிக்கையே இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினாலும், திமுகவின் மூத்த அமைச்சர்கள் செய்த தவறுகளின் காரணத்தினாலும் திமுகவிற்கு எதிராகவே ஓட்டுக்கள் பதிவு செய்யப்படும் என்பதையும் முன்வைத்துள்ளனர். இதனால் தற்பொழுது எஸ்ஐஆர் படிவம் பல குளறுபடிகள் தமிழ்நாட்டில் ஓட்டுக்கள் லிஸ்டில் பல திமுக சார்ந்த நபர்கள் தற்பொழுது அந்தர்பல்ட்டி அடித்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஒரே வீட்டில் 60 பேர் வசிப்பதாக திமுகவினர்கள் கூறியுள்ளனர். அங்கு விசாரித்த பொழுது 3 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள். எஸ்ஐஆர் படிவம் என்பது நல்லதுதான், ஓட்டுக்களை களைய முடியும் என்றும், தேர்வு செய்து எஸ்ஐஆர் படிவம் கொடுப்பதன் மூலமாக சரியான நபர்கள் ஓட்டுக்களை செலுத்த முடியும். திமுக கடந்த தேர்தலில் வெற்றியடைந்த சதவீதத்தை பார்க்கும் பொழுது 3.5% தான். மக்கள் கடந்த 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சி அடையவில்லை. ஆனால் அதிமுகவின் மீது வெறுப்பு இருந்திருந்தால் மெகா வெற்றியே திமுக வெற்றியடைந்திருக்க வேண்டுமல்லவா? ஆனால் 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காத போதிலும் கூட திமுகவே வேண்டாம், அதிமுகவே போதும் என்பதற்கேற்பதான் அதிமுகவிற்கு ஓட்டுக்களையும் மக்கள் செலுத்தினார்கள். திமுகவின் ஓட்டு சதவீதம் 3.5% வித்தியாசத்தில்தான் வெற்றியும் அடைந்தது. இந்த முறையும் திமுக எஸ்ஐஆர் படிவத்தில் பல திருத்தங்கள் மாற்றப்பட்டிருப்பதன் காரணமாக சரியான ஓட்டுக்களை செலுத்தக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த முறை ஓட்டுக்களை செலுத்துவார்கள். இதனால் கள்ள ஓட்டுக்களை போடக்கூடிய முறையும் திமுகவிற்கு எதிராகவே பார்க்கப்படும். இதனால் திமுக தோல்வியை தழுவும். அப்படி தோல்வியை தழுவினால் உதயநிதியின் அரசியல் ஆட்டம் முடிந்துவிடும் என்பதும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. உங்களது ஆதரவு யாருக்கு? இந்த முறை திமுக வெற்றி அடையுமா அல்லது உதயநிதி அவர்களது ஆட்டம் முடியுமா என்பதை கமெண்டில்